கவிதை, ரௌத்திரம், புதுமைப்பெண். காந்தினா நேர்மை, அகிம்சை. புத்தர்னா கருணை. இயேசுனா அன்பு. அப்ப பெரியார்னா அப்படின்னா ஒண்ணுக்குள்ள அடங்க மாட்டேங்கிறார் பெரியார். இப்படிதான் உங்களுக்கு அடங்கினா ஒத்துக்கி வீட்டுல வச்சுக்கலாம். ஒண்ணுக்குள்ள அடங்க மாட்டேங்கிறாரு. அப்ப பெரியார்னா யாருன்னா சூனாதிவர் அடுத்து எழுதுறாரு, பெரியார் என்றால் தீவிரம்னு. ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிக்காம விடுறது இல்ல. எல்லாருக்கும் வைக்கம் போராட்டம் தெரியும். வைக்கம் போராட்டத்துக்கு வந்து தெருவில் நடக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பெரியாருக்கு கடிதம் போட்டு வர வைக்கிறாங்க. அவர் இங்கே காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்காரு. அப்ப பெரியார் தன்னுடைய பொறுப்பை இன்னொருத்தர் கொடுத்துட்டு இதை விட முக்கியமான வேலைக்கு அங்க கூப்பிடுறாங்க, அங்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாரு. அங்க போனா விடாத போராட்டம், அவர் சிறைக்குள்ள போடுறாங்க. அப்புறம் அவருடைய மனைவியும் தங்கையும் வர வச்சது போராட்டத்தை தொடர்றாரு. அதுக்கப்புறம் போராட்டம் தொடருது. இந்த போராட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியலைங்கும் போது கடைசியில் என்ன பண்ணிடுறான், யாரும் வழக்கு போயிடுறான். அதை அருணுடைய தொடர் சொல்லி நான் பல தடவை கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை கேட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னன்னா பெரியார் வந்து இப்ப நிப்பாட்டணும், திருவனந்தபுரம் மகாராஜாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் நிப்பாட்டுறதுக்கு வழி இல்லாம 10 ஐயரை கூப்பிட்டு அவருக்கு பெரியார் செத்து போகணும்னு யாகம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க. அதுக்கு பேரு சத்ரு சம்ஹார யாகம். யாகத்தின் முடிவுல ராஜா செத்து போயிட்டாரு. பெரியார் கல்லுக்குன்னு வரை பேசாம இருந்தாரு. ராணிக்கு பயம் வந்துருச்சு. ஆத்தி இவனை கொள்றதுக்கு நம்ம யாகம் வளர்த்தா ராஜா போய் சேர்ந்துட்டாரு, சரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை யார் நடத்துறது பெரியாரோட? அவர் அதெல்லாம் நீ நடத்தி முதல்ல நடக்க விடு ரோட்டுக்குள்ள, அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லுவாரு அப்படின்னு. இப்ப நமக்கு வந்து ஊர்ல பெரிய பஞ்சாயத்துல யாருன்னா இந்தியாவில யாரு? காந்தி. எவரும் அந்த தீவிரமா இருந்தான்னா அந்த நெருப்புல தண்ணியை துளிக்கிற உடனே காந்திங்கிற வழியை தூக்கிட்டு வந்துருவாங்க. காந்தியை தூக்கிட்டு வந்து ஐயா பார்த்து ஏதாவது பேசி முடிச்சு விடுங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு ஊருக்கு அப்படின்னா ராஜாஜிங்க லெட்டர் எழுதுறாரு, நீங்க உடனே வாங்க. ஏன் பக்கத்து ஊர்ல போய் இந்த காவல்துறை இந்த வார்த்தை எப்படி சொல்றாரு, ஏன் பக்கத்து ஊர்ல போய் கலர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வாங்க, இங்க பாக்குற வேலை நிறைய இருக்கு அப்படின்னா பேர் வரமாட்டேங்கிறாரு. ராஜாஜி சொல்றா கேட்டுக்கிட்டு ராஜாஜி வந்து திருப்பி காந்திக்கு சொல்றாரு, அவர் வரமாட்டேங்கிறாரு, நீங்க தான் போகணும் போல இருக்கு. அப்படின்னா மகாராணி என்ன சொல்றாங்க, காந்தி நீங்க வந்துருங்க, நான் விடுறதுக்கு தயாரு, நீங்களே வந்து பேசி முடிச்சு விடுங்க. நான் விடுறதுக்கு தயார்னு சொன்னா இந்த பெரியார் என்ன செய்வாருன்னா அடுத்து கோயிலுக்குள்ள விடும்பாரு. இப்ப போராட்டம் ரோட்லுக்குள்ள விடுக்குது, விட்டோம்னா இவர் உள்ளோட சொல்லுவாரு. காந்தி வந்து பெரியார் உட்கார வச்சு பேசுறாரு, உனக்கு என்ன பயப்படுறாங்க இப்படி, நீ அடுத்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு. பெரியார் சொல்றாரு, கண்டிப்பா கேட்பேன், கண்டிப்பா கோயிலுக்குள்ள விடணும்னு கேட்பேன். ஆனா இந்த போராட்டம் அதுக்கு இல்ல, இந்த போராட்டம் ரோட்ல நடக்கிறது தான். அதனால இப்ப ரோட்ல நடக்க அனுமதிச்சிட்டீங்கன்னா நான் ஊருக்கு போயிடுறேன், போயிட்டு அப்புறம் 3 மாசம் கழிச்சு வருவேன், அது தனி போராட்டமா அறிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதுல சேர்க்க மாட்டேன் அப்படின்னா அந்த நேர்மை இருந்துச்சு பெரியார்ட்ட, இதுல குழப்பம் இல்லை அப்படின்னு. அப்ப அந்த தீவிரம் தான் பெரியார்.